மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. தந்தைக்கும் மகனுக்குமே ஒரு கருத்து வேறுபாடு. மு.க. ஸ்டாலின் ஆதரவு தருகிறார் தாவேகாவிற்கு. ஆனால் உதயநிதி அதை விஜய் எதிர்க்கிறார், தூண்டி விடுகிறார். திருமாவளவன் கம்யூனிஸ்ட்காரர்கள் எல்லாம் அது ரெட் ஜெயண்ட் எங்கேயாவது பெரிய பிரச்சனையில மாட்டி விடுவோன்ற பயம் இருக்கிறது. திமுகவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு அச்சம் இருக்கிறது. இனிமேல் திமுகவுக்கும் விசிகாவுக்கும் தலையே வேணாம். இவர் கைது போட்டு கொடுத்துட்டார், இபிஎஸ்னா சரியா போச்சு, முடிஞ்சு போச்சு. அவர் இதன் மூலமாக கட்சி பிளவை காப்பாற்றுவார். இவருக்கு நல்ல பதவி கொடுத்துட்டாங்கன்னா சரியா போச்சு, அவ்வளவுதானே. இப்ப அதிமுக அவருக்கு ஒரு இண்டிகேஷன் இருந்தா அதிமுக தாவேகாவை சப்போர்ட் பண்ற மாதிரி ஆகுதுங்க. அவங்க வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். கவர்னர் என்ன கேட்கிறாரு, நீ 103 லெட்டர் கொடுத்தீங்கன்னா பதவி பிரமாணம் செய்தி வச்சிருப்பேன். நீ 5 காங்கிரஸ் சேர்த்து 108 அப்புறம் 118 எங்கேருந்து வரப்போகுது? 10 பேர் எங்கேருந்து கேட்கறாங்க, 10 பேர் கொடுக்க தயாரா இல்லையா விஜய்? விஜய்க்கு ஒரு தர்ம சங்கடத்தை கொடுப்பார்கள். ஆனா 2 சைடு இருக்கிறதுனால காங்கிரஸ்காரங்க எனி டைம் பிரச்சனையை உண்டாக்குவாங்க சார். அதையெல்லாம் மறைப்பதற்காகத்தானோ என்னவோ செல்வ பெருந்தகை இங்க போய் சேருகிறார். எனினும் ஜோதிமணி இன்னும் ஓரிரு நாட்களில் தமிழக காங்கிரஸ் இவர் செய்யறது சமூக நீதியா? 234 எம்பி இருக்காங்க. இவர் 2 பேர், இவர் எம்எல்ஏ இல்ல, இவர் எம்பி. இவர் எம்பி ராஜினாமா பண்ணணும். இதெல்லாம் திமுகவோட அவர் நாடகம் நடிக்கிறாங்க. கம்யூனிஸ்டும் சரி, இவர் திருமாவளவனும் சரி, காங்கிரஸும் சரி, திமுகவிடம் இருந்து வசதிகளையும் பணத்தையும் ஓட்டுகளையும் பூத் ஏஜென்ட்களையும் எடுத்துக்கொண்டு திமுகவிற்கு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய முதலமைச்சர் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பிரதமரை சந்திப்பதற்கு டைம் கேட்டிருப்பதாக டெல்லியில் கேள்விப்படுகிறேன். ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பிரதமர், நிதி அமைச்சர், ராணுவ அமைச்சர், மத்திய உள்துறை அமைச்சர் எல்லாம் பார்த்துவிட்டு வர இருக்கிறார். அது காங்கிரஸிற்கு ஒரு விதமான ஒரு பிரச்சனை உண்டாக்கும். எது இருப்பினும் மத்திய அரசாங்கத்துடைய தயவு இல்லாமல் ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம் சிவா. நமஸ்காரம். முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல புதிய அரசு அமைய வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதே நேரத்துல இது ஜனநாயகத்துடைய முக்கியமான பணியும் கூட அப்படின்னு சொல்லி அழுத்த திருத்தமாக தெரிவிச்சு தவேகாவுக்கு ஆதரவான நிலையில ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டு இருக்காங்க. அப்போ இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்வதை வச்சு பார்க்கும்போது குழந்தையையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டி விடப்படுகிறதா? எப்படி சார் புரிந்து கொள்வது? என்ன சார் பின்னணியில நடக்கிறது? குழந்தையை ஆட்டி தொட்டு கட்டுவது 2 ஆக்டர் ஒருத்தர் செய்யறாரு. ஆனா இங்க பாருங்க, தந்தைக்கும் மகனுக்குமே ஒரு கருத்து வேறுபாடு. மு.க. ஸ்டாலின் ஆதரவு தருகிறார் தாவேகாவிற்கு. ஆனால் உதயநிதி அதை விஜய் எதிர்க்கிறார், தூண்டி விடுகிறார். திருமாவளவன் கம்யூனிஸ்ட்காரர்கள் எல்லாம் அது ரெட் ஜெயண்ட் எங்கேயாவது ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டி விடுவோன்ற பயம் இருக்கிறது. திமுகவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு அச்சம் இருக்கிறது. சிவா கைதாகுமோ, தேர்தலின் நடைமுறைகள் பார்ப்பாங்களோ, இதெல்லாம் ஒண்ணு இருக்குங்க. சார், இப்ப பாண்டிச்சேரியில இருந்த அதிமுக எம்எல்ஏக்கள் தமிழகம் வந்துட்டாங்க. தமிழகம் வந்த பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் சிறிது நேரத்துக்கு முந்தைய நிலையில தான் புதிதாக அமையக்கூடிய அரசுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சோ பாண்டிச்சேரியில சட்டமன்ற உறுப்பினர்களை தங்க வைத்தது, ரிசார்ட்ல தங்க வைத்தது, பல நாட்கள் கழிந்த நிலையில புதிய அரசுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தது, அமைய இருக்கக்கூடிய புதிய அரசுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தது. பின்னணி என்ன சார்? இனிமேல் திமுகவுக்கும் விசிகாவுக்கும் தலையே வேணாம். இவர் கைது போட்டு கொடுத்துட்டார், இபிஎஸ்னா சரியா போச்சு, முடிஞ்சு போச்சு. அவர் இதன் மூலமாக கட்சி பிளவை காப்பாற்றுவார். இவருக்கு நல்ல பதவி கொடுத்துட்டாங்கன்னா சரியா போச்சு, அவ்வளவுதானே. இப்ப அதிமுக அவருக்கு ஒரு இண்டிகேஷன் இருந்தா அதிமுக தாவேகாவை சப்போர்ட் பண்ற மாதிரி ஆகுதுங்க. இப்போ அதே நேரத்துல சார் திமுக அதிமுக பின்னணியில பேச்சுவார்த்தைகள் நடந்தது அப்படிங்கிற நிலையை பொறுத்த வரைக்கும் அது தோல்வி அடைந்து விட்டதா சார்? தோல்வி அடைந்தால் நான் சொல்ல முடியாது.
நீ வெற்றி அடைந்தாலும் சொல்ல முடியாது. நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் தான் நான் பாக்குறேங்க. சார் இப்போ தமிழகத்துல வந்து வெற்றி கழகத்துக்கு கூட காங்கிரஸ் இருக்காங்க, ராகுல் காந்தி, திருமாவளவன், கம்யூனிஸ்ட் எல்லாம் பேசி இருக்காங்க. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காவை இன்னும் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. இதை எப்படி சார் டெல்லியில பாக்குறாங்க? காங்கிரஸுக்கான ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுதா? எப்படி சார் புரிந்து கொள்வது? காங்கிரஸ் வந்துங்க முந்திரி கொட்டை மாதிரி அவசரப்பட்டுட்டார் ராகுல் காந்தி. அவங்க வந்து வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். கவர்னர் என்ன கேட்கிறாரு, நீ 103 லெட்டர் கொடுத்தீங்கன்னா உன்னை பதவி பிரமாணம் செய்து வச்சிருப்பேன். நீ 5 காங்கிரஸ் சேர்த்து 108 அப்புறம் 118 எங்கேருந்து வரப்போகுது? 10 பேர் எங்கேருந்து கேட்கற? 10 பேர் கொடுக்க தயாரா இல்லையா விஜய்? 10 பேர் ஏமாத்துறாங்களே விஜய். அந்த 10 பேரும் திமுக ஆட்டு இருந்தாங்க. அந்த 10 பேரும் தீய சக்தி தானே. இப்ப தூய சக்தி ஆடுவாங்களா? ஏங்க அந்த 10 பேருக்கும் திமுகவிற்கு எதிராக வாக்களித்தவர்கள் விஜய்க்கு, திமுகவிற்கு ஆதரவு அளித்தவர்கள் தீய சக்தியினர் தான் அந்த 8 எம்எல்ஏ கொடுத்துருக்காங்க. கம்யூனிஸ்ட் எல்லாருக்கும். அப்ப கம்யூனிஸ்ட் தீய சக்தியா? அது ஆக மொத்தம் கம்யூனிஸ்டுகள் செய்த தவறு, காங்கிரஸ் செய்த தவறு. விஜய்க்கு இன்னும் ஒரு அரசியலில் தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று தான் என்னுடைய கருத்துங்க. ஏன்னா அவர் பாருங்க, அந்த லெட்டர் அனெக்ஸ் பண்ணும்போது விஜய் படிக்காத குடிச்சிட்டாரு. கவர்னர் முதல் நாள் பார்க்கும்போது வெறும் கையாடு போயிருக்காரு, பூச்செண்டோ மாலையோ இல்லை. 2வது நாள் ஒரு கான்வாயை போட்டுட்டாரு. போலீஸ் கான்வாய் எல்லாம் வந்துருச்சு. கவர்னர் சொன்ன எப்படி நீ போட்டிருப்பேன்னுட்டு. அதை தவிர நேரு மைதானத்தில் பெரிய அட்டகாசமா பந்தல் போட ஆரம்பிச்சாங்க 5ஆம் தேதி. அதை எப்படி போட முடியும்? நேத்தி போட்டாங்க. ஆளுநர் கடிதம் வந்த பிறகு செய்யலாம். ஆனா கடிதம் வந்து செய்தால் உங்களுக்கு நேரம் காலம் இருக்காது, தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப நீங்க ஸ்டாப் பண்ணுவல. ஆளுநர் சொல்றாரு, நீ பெருசா மீட்டிங் வச்சுக்கோ மற்ற நாள் 2 நாள் கழிச்சு. ஆனா நீங்க வந்து ஆளுநர் மாளிகையில வச்சீங்கன்னா யாருக்குமே செலவு கிடையாது. சார் இதே போலதான் தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முந்தைய நிலையில அண்ணா அறிவாலயத்துல மிகப்பெரிய கொட்டகை போட்டு டெக்கரேஷன் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. முடிவுகள் வரும்போது அவை பிரிக்கப்பட்டது. எடுத்துன்னு போயிட்டாங்க எல்லாத்தையும். எல்லாத்தையுமே எடுத்துன்னு போயிட்டாங்க அவங்க. எப்படி பாருங்க, காங்கிரஸ் மைதானம் காலியா இருந்தது. தடான்னு ராகுல் காந்தி போன் பண்ணி காங்கிரஸ் ஆட்சிக்கு பெருசா. இப்போ காங்கிரஸுக்கு 2 மந்திரி கொடுப்பாங்க, 5 இது கொடுப்பாங்க. காங்கிரஸுக்கு வந்து கோவில்கள்ல அறங்காளர், ட்ரஸ்டி கோவில்ல, பார்சாதி கோவில்ல, திருச்செந்தூர் கோவில்ல, அங்க பழனி கோவில் எல்லாம் வாங்கிடுவாங்க காங்கிரஸ்காரங்க. ஊழல் நடக்கும், அது காங்கிரஸ் திட்டுவாங்க. இந்த காவிரி நீர் பிரச்சனை வந்ததுன்னு வச்சுங்க, மயதாது பிரச்சனை வந்ததுன்னா, முல்லை பெரியார் பிரச்சனை வந்ததுன்னா 2 மாநிலங்களும் காங்கிரஸ் ஆளுகிற மாடம். விஜய்க்கு ஒரு தர்ம சங்கடத்தை கொடுப்பார்கள். ஆனா 2 சைடு இருக்கிறதுனால காங்கிரஸ்காரங்க எனி டைம் இந்த பிரச்சனையை உண்டாக்குவாங்க சார். சார் இப்ப செல்வ பெருந்தே அவர்களிடத்துல பத்திரிகையாளர்கள் திமுக கூட்டணியில பயணித்தது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்ததா, இப்போ தாவேகா கூட்டணியில பயணிப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்ததா என்று கேள்விகளை கேட்கும் போது தாவேகா கூட்டணி தான் மகிழ்ச்சியா இருக்கிறது அப்படின்னு கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? ராகுல் காந்தி மனதை பிரதிபலிக்கிறார். நேற்று மட்டும் சென்னை மாநகராட்சி கார்பரேஷன்ல இருந்து சில டெண்டர்களை எல்லாம் வாங்கி கொண்டு வைத்தார் என்று சில பத்திரிகைகள் வருகிறது, யூடியூப்ல பாக்குறேன். அதற்கெல்லாம் என்ன பதில் சொல்ல வேண்டும்? அதையெல்லாம் மறைப்பதற்காகத்தானோ என்னவோ செல்வ பெருந்தகை இங்கு போய் சேருகிறார். எனினும் ஜோதிமணி இன்னும் ஓரிரு நாட்களில் தமிழக காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட இருக்கிறார். சிவா சார் இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜக வந்து யார் ஆட்சி அமைத்தாலும் தள்ளியே இருக்கும் அப்படின்ற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இத எப்படி சார் தள்ளியே இருக்கும் அப்படின்னா எப்படி சார் புரிந்து கொள்வது? அதிமுக கூட பயணிப்பாங்களா? அது உண்மைதாங்க. அது உண்மைதான். அது அவர் நயினார் நாகேந்திரன் சொல்லி இருக்கிறது உண்மை. எப்படி பாட போறாங்க அவங்க? அவர் பேசியது உண்மை. சார் இப்போ வந்து கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் இங்க விஜய்க்கு ஆதரவு, திமுக கூட உறவு அப்படிங்கிற நிலையை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் சிஎம்மாக பதவி ஏற்றாலும் இந்த கம்யூனிஸ்டுகள் மூலமாக விஜய்க்கு மிக நெருக்கடிகள், ஆபத்துக்களை மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? உடனே இருக்காது, போக போக இருக்கும். ஏன்னா இந்த கம்யூனிஸ்ட்காரங்க காங்கிரஸே கால்வாரி விட்டாங்க. அந்த மன்மோகன் சிங்குக்கு வித்ட்ரா பண்ணாங்க சப்போர்ட்டை. 1, 2, 3 அக்ரிமெண்ட் பண்ணும்போது, பவர் அக்ரிமெண்ட் பண்ணும்போது மன்மோகன் சிங் இருக்கும்போது. ஆக மொத்தம் இதெல்லாம் காங்கிரஸ்காரங்களும் ஜாகிரதையா இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. இப்ப தாவேகாவிடம் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் துணை முதலமைச்சர் கேட்பதாக சொல்லப்படுகிறது. திருமாவுடைய கனவு பலிக்குமா, நிறைவேறுமா சார்? பலிக்காது. 2 எம்பிக்களை வைத்துக் கொண்டு கேட்டீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தில் 26 தலித்துகள் இருக்கிறார்கள். அவர் 26 டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் வருமா?
எங்க 5 பேர் வச்சிருக்கவனுக்கு சீட் டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொடுக்காது 2 பேர் கொடுத்துட்டா கட்சியில வேறுபாடு வராதா? அது சமூக நீதியா? இவர் செய்யறது சமூக நீதியா? 234 எம்பி இருக்காங்க, இவர் 2 பேர், இவர் எம்எல்ஏ இல்ல, இவர் எம்பி ராஜினாமா பண்ணணும். இதெல்லாம் திமுகவோட அவர் நாடகம் நடிக்கிறாங்க. கம்யூனிஸ்டும் சரி, திருமாவளவனும் சரி, காங்கிரஸும் சரி, திமுகவிடம் இருந்து வசதிகளையும் பணத்தையும் ஓட்டுகளையும் பூத் ஏஜென்ட்டுகளையும் எடுத்துக்கொண்டு திமுகவிற்கு பலத்த முதுகில் குத்திவிட்டு, கத்தியால் குத்திவிட்டு, திமுகவை ஓரங்கட்டி விட்டு, திமுகவை தனிமையாக்கி விட்டு இந்த காங்கிரஸ் செய்தது திமுகவுக்கு எதிரியாக துரோகியாக இருந்தது. தவிர திருமாவளவன் அது செய்தது தவறு. திருமாவளவன் ஜெயிச்சிருக்கன்னா அந்த 2 பேரும் இந்த தீய சக்தியானதான் ஜெயிச்சாரு. தீய சக்தி யாருங்க தமிழ்நாட்டுல? திமுக. அந்த தைரியம் தான் காங்கிரஸ் ஜெயிச்சது. இந்த போயிருக்கிற 10 பேரும் 15 பேரும் தீய சக்தி தானுங்க. சார், இப்போ வெஸ்ட் பெங்கால்ல முதல் முறையாக இன்று பாஜகவுடைய முதல்வர் வேட்பாளராக சுவேந்து அதிகாரி எப்படி சார் பாக்குறீங்க? நல்ல வாக்குகள் பெற்றிருக்கிறார். 80% ரிசல்ட் இருக்குது. 207 பேர் வந்திருக்காங்க 294ல. மாபெரும் வெற்றி. இந்த வெற்றிக்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் தான் சேரும். போதாத வரைக்கு ரவீந்திரநாத் தாகூருடைய பிறந்த நாளான இன்று அவர்கள் பதவியேற்றிருக்கிறார்கள். மாபெரும் சமூக கலாச்சாரத்திற்கு ஒரு பெரிய இதுவாகும். திமுக அந்த மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியை ஒன்றுமில்லாத செய்தது பாஜக. அது மாதிரி நிலைமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விஜய் கொண்டு வந்தார். ஆனா ஒரு 2-3 ஓட்டுல சேர்த்து வாட்டாரு. அவருக்கு 124 ஜோலியா வந்திருப்பாரு விஜய். ஆனால் வெஸ்ட் பெங்காலுக்கு எப்படி காங்கிரஸை ஒன்று இல்லாத செய்தாரோ நரேந்திர மோடி, அதே மாதிரி திமுக காங்கிரஸுக்கு 5 சீட்டு கொடுத்து விஜய்க்கு அனுப்பி முதலமைச்சராக்கவில்லை. ஆக்கியிருந்தா நல்லா இருந்திருக்கும். 2 மேற்கு வங்காளத்தில் தமிழ்நாட்டிலையும் ஒரே டயத்தில் 2 தேர்தல் 2 தேர்தல் முதலமைச்சர் பதவியேற்பு ஒன்றாக இருந்திருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேற்கு வங்காளத்துல மம்தா பானர்ஜிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அந்த சுவேந்து அதிகாரி எடுத்துட்டாங்க. 2 முறை நந்தி கிராமம் சரி, பவானிபூர்லையும் சரி தோக்கடிச்சிட்டாங்க. இந்தியாவிலேயே இருக்குது. அதை தவிர மிக மிக முக்கியமானது என்னன்னா, உலகத்திலேயே கம்யூனிசம் அழிந்து விட்டது. தமிழகத்தில் 2 எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு கம்யூனிஸ்டுகள் விளையாடுகிறார்கள். இப்பொழுது இந்தியாவிலே கம்யூனிஸ்ட் அரசாங்கம் போகிவிட்டது. எங்க? கேரளால. ஆனால் மம்தா பானர்ஜியும் ஒரு கண்ணில் விரல விட்டு ஆத்தினாரு. எப்படி கம்யூனிசம் ஒழிஞ்சதோ, திரிணாமுல் காங்கிரஸ் ஒழிஞ்சதோ, அதே மாதிரி சுவேந்து அதிகாரி கண்டிப்பாக திரிணாமுல் காங்கிரஸை சாப்பிட்டு விடுவார். சுவேந்து அதிகாரி மேற்கு வங்காளத்தினுடைய புதிய விஜய். சார், எப்பவுமே நம்முடைய வாசகர்களுக்கு இறுதியில ஹாட் நியூஸ் அப்டேட் கொடுப்பீங்க. இந்த பதிவுல நீங்க கொடுக்கக்கூடிய அந்த அப்டேட் என்ன சார்? விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய முதலமைச்சர் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பிரதமரை சந்திப்பதற்கு டைம் கேட்டிருப்பதாக டெல்லியில் கேள்விப்படுகிறேன். ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பிரதமர், நிதி அமைச்சர், ராணுவ அமைச்சர், மத்திய உள்துறை அமைச்சர் எல்லாம் பார்த்துவிட்டு வர இருக்கிறார். அது காங்கிரஸிற்கு ஒரு விதமான ஒரு பிரச்சனை உண்டாக்கும். எது இருப்பினும் மத்திய அரசாங்கத்துடைய தயவு இல்லாமல், சாங்ஷன்ஸ் இல்லாமல், பணமெல்லாம் இல்லாம, பட்ஜெட் இல்லாம விஜயால் அரசாங்கம் நடத்துவது கடினம். கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன், விஜய் கொடுத்த வாக்குறுதிகள் இலவசமாக கொடுக்கிறேன் என்று சொன்னாரு. அதெல்லாம் பல திட்டங்களுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் தேவை மத்திய அரசாங்கத்திலிருந்து. கம்யூனிஸ்டுகள்லாம் அப்ப என்ன பண்ண போறாங்களோ தெரியல. கண்டிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த பிறகு விஜய்க்கு ஒரு புரிதல் வரும். விஜய் தான் செய்தது தவறு என்பதை அப்பொழுதுதான் உணர்வார். மத்திய அரசாங்கத்தை ஒரு பாசிச அரசாங்கம் என்று சொன்னாரே, இன்று மேற்கு வங்காளத்தில் அவர்கள் பிரதமரான பிறகு, முதலமைச்சரான பிறகு மேற்கு வங்காளத்தை தவிர திரிபுரா, அஸ்ஸாம் போன்ற கம்யூனிஸ்ட்கள்லாம் ஒழித்தார். கேரளாவில் காங்கிரஸ் மந்திரி வந்துருக்கு. இந்த பின்னணியில் பாத்தீங்கன்னா பிரதமர் தமிழகத்திற்கு மேலும் உதவி செய்வார் என்று தான் நான் நினைக்கிறேன். சிவா, பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.